ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும். நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது இந்த 2024 தெலுங்குல எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் கலியுக பட்டணமல்லோ. இந்த படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலியுக பட்டணமல்லோ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரா ரெடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அம்மா பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கிற டயத்தில் வந்து சைக்காலஜிக்கல் தாட் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை படிக்கலாமான்னு கேட்கும்போதே அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் வலி வந்துடுது. குழந்தையும் பிறந்தது. அவங்களுக்கு ஒரு ட்வின்ஸ் பறக்கிறாங்க. அவங்க பேர் தான் வந்து விஜய் சாகர். இவங்க தான் நம்ம கதாநாயகன். இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த ஊரில் சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அந்த அமானுஷமான விஷயங்களில் இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரை சேர்ந்த எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண, அதனால வந்து இந்த சைக்காலஜிக்கலாக யாரோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி டாக்டர்கிட்ட காட்டும் போது இதில் சாகர் அப்படிங்கிறவனுக்கு ரத்தத்தை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே ஆப்போசிட்டில் இருக்க அவன் விஜய்க்கு வந்து ரத்தத்தை பார்த்தா பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்குற அப்பா வந்து அப்படி சாகரை ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் மனநலம் சரியில்லாத பையன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஹாஸ்பிட்டல்லே அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நல்லா வளர்ந்துடுறாரு. வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் வேணும்ல, ஸோ அதனால் ஒரு ஹீரோயின் இன்டர்வியூ பண்ணுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அப்பாவியான ஒரு பொண்ணுன்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. அவங்களுமே ஒரு சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு. அதுலேயுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த பசங்க அதுலேயுமே வந்து ரொம்ப தவறாக வந்து பெண்களை நடத்திக்கிட்டு இருக்க அந்த பசங்களை பார்த்தாலே நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காது. அவங்க ஊருக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கொலை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே நிறைய கிரைம் ரேஷியோ வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறனால ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் கதாபாத்திரம் ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கிரைமுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அந்த யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் ட்ராமா. இவங்களோட ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணதில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நல்லா அவுட்புட் கொடுத்துருந்தாங்கன்னா படம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பட் இந்த படத்தில் இருந்து எனக்கு பாசிட்டிவாக தோணுது. கண்டிப்பாக வந்து இது பண்ணால் இது நடக்கு அப்படிங்கிற மாதிரியான தாட்டை பிஹேவ் பண்ணுற மாதிரி கண்டினியூட்டி ஷார்ட்டை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அந்த சைக்காலஜிக்கல் புத்தகத்தை படித்ததுனால தான் என்னமோ அதில் ஒரு பையன் இந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களா. நம்ம ஹீரோயினாக வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணத்தை சொன்ன விதமும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக பார்க்கும்போது ஒரு நல்ல எஃபெக்டிவான ஸ்டோரி. அதை எக்ஸிக்யூட் பண்ணதில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதுதான் என்னோட தாட். பட் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் ட்ராமா. ஒரு 2.5 மணி நேரம் போல் அப்படின்னா இந்த படத்தில் கண்டிப்பாக நேரம் செலவிடலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான். படத்தோட தமிழ் டப்பிங்குமே நீட்டாக இருக்கனால ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம்.